ஸோ PLSQL பற்றி நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து ப்ரொசீஜர்னா என்ன, அந்த ப்ரொசீஜர்னா என்ன, அதில் வந்து லைக் எப்படிலாம் கோடு எழுத பற்றி இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டா வந்து சூப்பராக இருக்குன்னு அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ PLSQL ப்ரொசீஜர்னா என்னென்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது 4-5 விஷயத்தை பண்ணணும்னு வச்சுங்க, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அந்த டப்பா பேர் தான் ப்ரொசீஜருங்க. ஒரு பிகினிங் எண்டு போட்டு முடிச்சுது, அதை எக்ஸிக்யூட் பண்ணால் உனக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ ஒவ்வொரு லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த இடத்துல ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக் காஷன். வெல்கம் டு சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, PLSQL ப்ரொசீஜர் அப்படின்றதுனா என்ன, ப்ரொசீஜர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ரொசீஜரை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போது ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கோடு வந்து இருக்குது. அந்த செட் ஆஃப் கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோடுக்கு ஒரு நேம் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த டிக்ளேர் பண்ணியிருக்க நேமை கால் பண்ணுறது மூலயமா அந்த கோட் ரன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ இதை தான் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க மாதிரியே தான் இந்த ப்ரொசீஜரும் PLSQL இருக்க மாதிரி. ஸோ இப்போ இதுக்கான ஒரு சின்டெக்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ சின்டெக்ஸ், இதை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டு இல்லைனா ஆர் ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரொசீஜரோட நேமை கொடுக்கணும். ஓகேவா? கிரியேட்டு ஆர் ரீப்ளேஸு ப்ரொசீஜர் அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு ப்ரொசீஜரோட நேமை கொடுக்குறேன். அதுக்கடுத்து அந்த ப்ரொசீஜருக்குள்ளே ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா பேராமீட்டரை பாஸ் பண்ணிவிட்டு இஸ் அப்படின்றத கொடுத்து செக்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது இந்த ப்ரொசீஜருக்குள்ளே ரன் ஆக வேண்டிய விஷயங்களை. அதுக்கப்புறம் பிகெயின் அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம செக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, அந்த செக்ஷனை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதில் ஏதாவது எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸிக்யூட் பண்ண செக்ஷனை எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ட் அப்படின்றத கொடுத்து நமக்கு முடிக்க வேண்டிய ப்ரொசீஜரோட நேமை கொடுக்கறது மூலமா இந்த ப்ரொசீஜரை முடிச்சிடலாம், ரன் பண்ணிடலாம். இப்போது இந்த சின்டெக்ஸை பார்த்தோம் இல்லையா, இதை லைவ்ல எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் SQL ஃபைலை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு கிரியேட் அப்படின்றத கொடுக்குறேன். அடுத்தது ஸ்பேஸ் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போது நம்ம என்ன கொடுக்கணும், ப்ரொசீஜர் அப்படின்றத கொடுக்கணும். ப்ரொசீஜர் அப்படின்றத கொடுத்துட்ட பிறகு இப்போது அந்த ப்ரொசீஜருக்கான ஒரு நேமு. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கான நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறது தான். நான் வந்து இப்போது PR_ காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்மால்லே பண்ணிக்கலாம். ஸோ PR_ காஷிவ் இன்ஃபோடெக்கு அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே பேராமீட்டரை பாஸ் பண்ண போகிறோம். பேராமீட்டரை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணணும். இஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போது பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணலாம். ஸோ இது என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு var_ நேம், ஒரு நேம் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த நேம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான டைப் வந்து varchar. ஓகேவா? varchar 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதோட சைஸை வந்து நான் இங்கே சொல்கிறேன். அதாவது லென்த்து எனக்கு 20 லென்த் இருந்தால் ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு := அதுக்கான வேல்யூவை சிங்கிள் கோட்ஸில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேம் அப்படின்றது ஸ்ட்ரிங்கு தானேயா. ஸோ அதனால் காஷிவ் அப்படின்றத இது பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சிட்ட பிறகு டெர்மினேட் பண்ணிக்கிறேன். டெர்மினேட் பண்ணிவிட்டு அடுத்த வேரியபிள், அதாவது பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன். var_web, அதுக்கான டேட்டா டைப் அதாவது varchar அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு இதுவும் 2. ஓகேவா? அடுத்து இதுக்கான லென்த்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்ட பிறகு ஸ்பேஸ் கொடுத்துட்டு := அதுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா www.kashivInfotech
.com அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினேட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு, டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போது இதை ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிகின் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பிகின் அப்படின்றத கொடுத்துட்ட பிறகு அடுத்த விஷயம் என்ன, நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லணும் இல்லையா. அதனால் dbms இதுதான் நமக்கு அவுட்புட் லைனாக வரப்போகுது. dbms அண்டர்ஸ்கோரு அவுட்புட்டு டாட் புட் லைன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன். ஸோ கொடுத்துட்ட பிறகு நம்ம இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன ஆக்சுவலாக ரன் ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சிங்கிள் கோச்சில் ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம இதில் ஸ்மால்லே பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு வேணுன்ற இதை, அதாவது நான் நேம் அப்படின்றத ஸ்டோர் பண்ணேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காஷிவ்னு வரணும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும்னா சிங்கிள் கோச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஸ்லாஷ், அதாவது ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு வேர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு திருப்பி மென்ஷன் பண்ணிட்ட பிறகு திருப்பி ஃப்ரம் அப்படின்றத ஒன்று கொடுக்கணும். ஃப்ரம் அப்படின்றத கொடுத்துட்டு திருப்பி சிங்கிள் க்ளோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன வரணும்னா காஷ் இன்ஃபோடெக்கில் இருந்து வந்தேன் அப்படின்றது வரணும் இல்லையா. ஸோ அந்த இதை மென்ஷன் பண்ணிவிட்டு வேர் அண்டர்ஸ்கோர் வெப் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இது கொடுத்துட்டு எனக்கு இங்கே ஸ்பேஸே நான் மென்ஷன் பண்ணலை, ஸ்பேஸ் மட்டும், அதாவது அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸு காஷிவ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து ஃப்ரம் வரணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸை மட்டும் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெர்மினேட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை டெர்மினேட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து எண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். எண்ட் அப்படின்றத கொடுத்துட்ட பிறகு எனக்கு எதை எண்ட் பண்ணணும், அந்த ப்ரொசீஜரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணேன். பிஆர் அண்டர்ஸ்கோரு காஷிவ் இன்ஃபோடெக். ப்ரொசீஜரை எண்ட் பண்ணிட்ட பிறகு செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இதை வந்து முடிச்சாச்சு. இதை முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் வந்து நம்ம எழுதணும். அதாவது அனானிமஸாக எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு ஃபைல் வந்து எழுதுகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, அதே விஷயந்தான், சர்வர் அவுட்புட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். செட் சர்வர் அவுட்புட்டு ஆன் அப்படின்றத கொடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு இதை அனானிமஸாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை மாதிரி கொடுத்துட்ட பிறகு இப்போது எக்ஸிக்யூட் அந்த ப்ரொசீஜரோட நேமை கொடுக்குறேன். பிஆர் அண்டர்ஸ்கோர் காஷிவ் இன்ஃபோடெக். ஓகேவா. ஸோ அந்த ப்ரொசீஜரோட நேமை கொடுத்துக்கிறேன். இப்போ இதை அனானிமஸாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற விஷயம். இப்போ நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பிகின். ஸோ பிகின் என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதை ரன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்ற ப்ரொசீஜரை. ஸோ காஷிவ் இன்ஃபோடெக்கு அப்படின்றத என் பண்ணிவிட்டு எனக்கு இதை என் பண்ணு அப்படின்றத சொல்கிறேன். என் பண்ணிவிட்டு முடிச்சிடுறேன். இப்போது 1 by 1 நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அது எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இதை ரன் அப்படின்றத கொடுக்குறேன். எனக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து அழகாக கம்பைல் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் க்ரியேட் பண்ணது. அடுத்தது அனானிமஸாக ரன் பண்ணுறதுக்காக இதையும் கம்பைல் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுவும் கம்பைல் ஆகிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காஷிவ் ஃப்ரம் www.kashivinfodec.com அப்படின்றது அனானிமஸாக எனக்கு ரன் ஆகும் சர்வர் அவுட்புட் மூலயமா. இதுவே நார்மலாக நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு இதை ரன் பண்ணும்பொழுதும் அதே அவுட்புட் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரை க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது சிம்பிளான மெத்தடை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு காஷ் இன்ஃபோடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நேரில் வந்து விசாரிக்கணுமா, ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. இது மூலமா ஈஸியாக நீங்கள் என்கொயரி பண்ணி உங்களுக்கு வேணுன்ற டெக்னாலஜியை மாஸ்டர் ஆகிடலாம். தேங்க்யூ.